வணக்கம் நண்பர்களே. தமிழக அரசியலில் முக்கிய அப்டேட்டை பார்க்க போகிறோம். சட்டமன்றத்தில் இன்னைக்கு நம்பிக்கை வாக்கெடுப்பு. டிவிகே கவர்மெண்ட் மெஜாரிட்டியை நிரூபிக்கணும்ல, அது காலையிலிருந்து நடந்து வருது. மெஜாரிட்டியை நிரூபிச்சிருவாங்க. ஏன்னா காங்கிரஸ், கம்யூனிஸ்ட்டு, விசிகா இவங்கெல்லாம் ஆதரவை சட்டமன்றத்தில் இன்னைக்கு அதிகாரப்பூர்வமாக தெரிவிச்சிருக்காங்க. நேற்று வரைக்கும் அமமுக எம்எல்ஏ, இன்னைக்கு அமமுக கிடையாது. ஏன்னா டிடிவி தினகரன் கட்சியை விட்டு தூக்கிட்டாரு. மன்னார்குடி எம்எல்ஏவை காமராஜ் அவர்களை டிவிகேவுக்கு சப்போர்ட் பண்ணதுனால கட்சியை விட்டு தூக்கிட்டாரு. இன்னைக்கு காமராஜ் நம்பிக்கை வாக்கெடுப்பில் டிவிகே கவர்மெண்ட்டுக்கு தங்களுடைய ஆதரவை தெரிவிச்சிருக்காரு. அப்போது மன்னார்குடி எம்எல்ஏவுடைய சப்போர்ட்டும் புதுசாக டிவிகேவுக்கு வருது. இது போக அதிமுகவில் சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி பேட்ச் எம்எல்ஏக்களும் டிவிகேவுக்கு தங்களுடைய ஆதரவை தெரிவிச்சிருக்காங்க. நேற்று விஜய் எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகத்தை நேரடியாக போய் சந்திச்சாரு. அவங்க பேட்சில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களையும் சந்திச்சாரு. அதனால அவங்களுடைய ஆதரவும் டிவிகேவுக்கு வரப்போகுது. அதனால நம்பிக்கை வாக்கெடுப்பில் டிவிகே ஜெயிச்சிருவாங்க, அதில் எந்த டவுட்டும் இல்லை. நம்பிக்கை வாக்கெடுப்பெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அதிமுகக்குள்ளே ரியல் ஃபைட்டு ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா இபிஎஸ் கிட்ட 17 எம்எல்ஏக்கள் இருக்காங்க, சிவி சண்முகத்துக்கிட்ட 30 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. 3ல் 2 பங்கு எம்எல்ஏக்கள் யார் பக்கம் இருக்காங்களோ அதுதான் நடக்கும். அந்த வகையில் 32 அப்படிங்கிற நம்பரு தேவை. எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் டீமுக்கு 32 எம்எல்ஏக்கள் தேவை. ஆனால் 30 தான் வச்சுருக்காங்க. மேற்கொண்டு இபிஎஸ் டீம்லேருந்து 2 பேர் இங்கிட்டு வருவாங்களா, இல்லை இபிஎஸ் ஜெயிப்பாரா, இதெல்லாம் அடுத்த ஒரு மாதத்துக்குள்ளே 1 by 1 நடக்க போகுது. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம், என்ன நடக்குதுன்னு வேடிக்கை மட்டும் பார்க்கலாம். இதில் மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த விசிகா, கம்யூனிஸ்ட்டு, காங்கிரஸ் இவங்கெல்லாம் டிவிகேவுக்கு சப்போர்ட் பண்ணி மூச்சுக்கு 300 தடவை எங்களுடைய ஆதரவில் தான் ஆட்சி நடக்குது, எங்களுடைய ஆதரவில் தான் ஆட்சி நடக்குது அப்படின்னு சொல்லி காமிச்சிக்கிட்டே இருக்காங்க. இன்னைக்கு நம்பிக்கை வாக்கெடுப்புலையும் அதான் நடந்திருக்கு. இந்த படையப்பா படத்தில் மாப்பிள்ளை இவர் தான், ஆனால் அவர் போட்டிருக்க ட்ரெஸ் மட்டும் என்னோடது அப்படின்னு ஒரு ஃபேமஸான காமெடி சீக்வன்ஸ் வரும்ல, அதுதான் நடந்துக்கிருக்கு சட்டப்பேரவையில். விஜய் அவருக்கு ஆஸ்தான ஜோசியருக்கு ஆஃபீஸர் ஆன் ஸ்பெஷல் டியூட்டி அப்படிங்கிற கேட்டகரிக்கு கீழே முதலமைச்சருடைய அரசியல் பிரிவு அதிகாரியாக அப்பாயின்ட் பண்ணியிருந்தார்ல. இன்னைக்கு நம்பிக்கை வாக்கெடுப்பில் அதெல்லாம் விசிகா, கம்யூனிஸ்ட், காங்கிரஸ்லாம் எதிர்த்திருக்காங்க. தமிமுன் அன்சாரி கடுமையாக எதிர்த்திருக்காரு. வன்னியரசு அறிவியலுக்கு தான் அரசாங்கம் முக்கியத்துவம் கொடுக்கணும், ஜோசியத்துக்கு இல்லை அப்படின்னு இன்னைக்கு சட்டப்பேரவையில் வன்னியரசு பேசியிருக்காரு. இதெல்லாம் டிவிகே காரங்களுக்கு ஒரு முகசுளிப்பை ஏற்படுத்தியிருக்கு. அவருடைய நம்பிக்கை, ஜோசியத்தை நம்புறதும் நம்பாமல் இருக்கிறதும் அவருடைய தனிப்பட்ட விஷயம். அவர் ஒரு முடிவு எடுத்திருக்காரு. அதை இப்படியா எதிர்க்கிறது சட்டப்பேரவையில் அப்படின்னு டிவிகே காரங்க கடுப்பாக்குறாங்க. இவங்களுடைய சப்போர்ட்டை வாங்காமே பேசாமல் இருந்திருக்கலாம். அதான் அதிமுகவில் 30 எம்எல்ஏக்கள் ஆதரவு கொடுக்குறாங்களே, பேசாமல் அதை மட்டும் வச்சுக்கிட்டு இவங்களெல்லாம் கலட்டி விட்டா பரவாயில்ல அப்படின்னு டிவிகே காரங்களே முணுமுணுக்கிறாங்க. சப்போர்ட் பண்ணிவிட்டு நான் தான் பண்ணேன், என்னால் தான் ஆட்சி நடக்குது அப்படின்னு சொல்லி காமிச்சிக்கிட்டே இருக்கக்கூடாதுல்ல அப்படின்னு ஒரு லாஜிக்காக கொஸ்டின் கேட்குறாங்க. இதெல்லாம் பார்க்குறோம். ஆக மொத்தம் நம்பிக்கை வாக்கெடுப்பு இப்படி நடந்துக்கு இருக்கு. ரெண்டாவது, பிரதமர் மோடி இருக்காருல்ல, அவர் பெட்ரோல் டீசலுடைய பயன்பாட்டை குறைங்க அப்படின்னு நாட்டு மக்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணார். எல்லாம் பயந்துட்டாங்க, மறுபடியும் லாக்டவுன் வரப்போதோ அப்படின்னு சில பேர் பதிவுகள் போடுறாங்க. மோடி என்ன சொன்னார் அப்படின்னா, இப்போது தேவையில்லாமல் பெட்ரோல் டீசல் இதெல்லாம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், வீட்டிலேருந்து ஒரு 4 வீடு தள்ளி கடை இருக்கும், நடந்தே போயிட்டு வந்துடலாம் கடைக்கு. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், வண்டியை எடுத்து 4 வீடு தள்ளி இருக்கக்கூடிய கடைக்கு போயிட்டு வருவோம். தேவையில்லாத பயன்பாடு தானே அதெல்லாம் ஸ்கிப் பண்ணலாம், அத்தியாவசியத்துக்கு பயன்படுத்துங்க, அந்நிய செலாவணி கையிருப்பு கரையுது அப்படின்னு மோடி அலர்ட் பண்ணுறாரு நாட்டு மக்களுக்கு. தொலைநோக்கு பார்வையோடு சிந்திக்கக்கூடிய ஒரு தலைவர் அப்படி தான் யோசிப்பார், அப்படி தான் அட்வைஸ் பண்ணுவார். மோடி சும்மா ஊருக்கு மட்டும் உபதேசம் பண்ணிவிட்டு தான் வேறு மாதிரி இருக்கிறவர் இல்லை. முதல்ல தான் ஃபாலோ பண்ணுவார், அதுக்கப்புறம் தான் மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவார். அப்படிப்பட்ட டைப்பு மோடி. கோவிட் ஊசி போடும்போது முன்கள பணியாளர்களுக்கெல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு போடும்போது ஸ்டார்ட் பண்ணும்போது மோடி முன் உதாரணமாக வந்து போட்டுக்கிட்டாரு. அதுதான் மோடி. இப்போ எஸ்பிஜி கிட்ட என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, தன்னுடைய கான்வாய் அணிவகுப்பில் என்னுடைய பாதுகாப்புக்கு எவ்வளோ வாகனங்கள் தேவையோ அதை மட்டும் வச்சுக்கோங்க, தேவையில்லாத வாகனங்கள்லாம் கட் பண்ணிடுங்க, எவ்வளவு முடியுமோ தேவையில்லாத வாகனங்கள் வேண்டாம், எவ்வளவு தேவையோ அதை மட்டும் பயன்படுத்தினா போதும் அப்படின்னு எஸ்பிஜிக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காரு. இப்போ எஸ்பிஜி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆலோசனை நடத்திக்கிட்டு இருக்காங்க. புதிய வாகனங்கள் வாங்க வேண்டாம், என்னுடைய கான்வாய் அணிவகுப்பில் இவி வெஹிக்கிளை பயன்படுத்துங்க, இதெல்லாம் அட்வைஸ் பண்ணியிருக்காரு. மோடியே இப்படி சொல்லிட்டாரு, நாமளும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு இப்போ பாஜகவுடைய முதல்வர்கள்லாம் அதே முடிவு எடுத்திருக்காங்க. அவங்களுடைய கான்வாயில் பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநில முதல்வர்களும் அவங்களுடைய கான்வாய் வாகனங்களை கட் பண்ண முடிவெடுத்திருக்காங்க.
அடுத்தது அண்ணாமலைக்கு எதிராக ஃபேக் நியூஸ் பரப்பப்படுதுங்க. புதிய முதல்வர் விஜய் கோட் ஷூட் போடுறத அண்ணாமலை கிண்டல் பண்ணுறாரு, அண்ணாமலை கமெண்ட் பண்ணுறாரு அப்படின்னு ஃபேக் நியூஸ் பரப்பப்படுது. இதை தொடங்கினது தந்தி டிவி. தந்தி டிவியை ஃபாலோ பண்ணிவிட்டு பல மீடியாக்களும் இப்படி பரப்பிட்டு இருக்காங்க. நேற்றே டீட்டெயிலாக சொல்லியிருந்தோம். உண்மையிலே என்ன அண்ணாமலை பேசினார் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். இப்போ மறுபடியும் சொல்லிடலாம். அண்ணாமலை முதல்வர் உடுத்தக்கூடிய ஆடைகளை விமர்சனம் பண்ணலை, சென்னையுடைய நிலைமையை விமர்சனம் பண்ணியிருந்தார். 1970 இப்போ வரைக்கும் மழை வெள்ளத்தில் சென்னை பாதிக்கப்படுது. ஆட்சிகள் மாறுது, ஆனால் காட்சிகள் மாற மாட்டேது. சென்னை வெள்ளத்தில் 70களில் வேட்டியை மடித்து கட்டிட்டு முதல்வர்கள் பார்வையிட்டாங்க. 2000 அதே மாதிரி வேட்டியை மடித்து கட்டிட்டு முதல்வர்கள் பார்வையிட்டாங்க. போன வருஷம்லாம் ஸ்டாலின், உதயநிதி பேண்ட் ஷர்ட்டோட சென்னை வெள்ளத்தை பார்வையிட்டாங்க. இப்போ புதிய முதல்வர் கோட் ஷூட் போட்டிருக்காரு. அவர் என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறது தெரியலை. அப்போது ஆட்சிகள் தொடர்ந்து மாறுது, கவர்மெண்ட் மாறுது, ஆனால் சொல்யூஷன் கிடைக்க மாட்டேது அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருந்தார். புதிய கவர்மெண்ட்டு இதற்கு ஒரு சொல்யூஷனை கொடுக்கணும் அப்படின்னு வலியுறுத்தியிருந்தார். அண்ணாமலை பேசினது இதுதான். ஆனால் மீடியாக்கள் பரப்புறது மெயின் சப்ஜெக்டை விட்டுட்டாங்க. சென்னை வெள்ளத்தை பற்றி பேசியிருந்தார், அதை விட்டுட்டாங்க. கோட் ஷூட்டை விஜய் உடுத்தக்கூடிய கோட் ஷூட்டை அண்ணாமலை கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு அப்படின்னு இப்படி பரப்பி விட்டுக்கிருக்காங்க. இதுக்கெல்லாம் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் எல் முருகன் மத்திய இணையமைச்சராக மேலே உட்காந்துருக்காரு. இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.